இன்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதே மண்ணிலே ஒரு மிகப்பெரிய வாக்குறுதி உங்களுக்கு கொடுத்தார். என்னவென்று, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முதலாக கும்பகோணம் மாவட்டத்தை நான் 1 மாதத்திற்குள் அறிவிப்பேன் என்று ஒரு பொய்யான வாக்குறுதி கொடுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு வெக்கம், மானம், சூடு, சொரண எதுவும் கிடையாது அவங்களுக்கெல்லாம்? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த மக்களை? இவங்க என்ன தமிழ்நாட்டு மக்கள், இந்த பகுதியில் வாழ்கின்ற மக்கள் என்ன முட்டாள்களா? 4.5 ஆண்டு காலம் அதற்கு ஒரு சின்ன முயற்சி கூட எடுக்கவில்லை. உன்னால முடியலன்னா இல்லன்னு சொல்லிட்டு போவதுதானே. மக்களை எதுக்கு ஏமாத்துற? எதுக்கு பொய்யான வாக்குறுதி கொடுக்கிற? திமுக ஆட்சிக்கு வந்து ஒரே ஒரு புதிய மாவட்டத்தை கூட உருவாக்கவில்லை. ஒரு மாவட்டத்தை கூட உருவாக்கவில்லை. இதற்கு முந்தைய எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அவர்கள் காலத்தில் கிட்டத்தட்ட 11 மாவட்டங்களை பிரித்து புதியதாக உருவாக்கியிருக்கின்றார். ஆனால் மானங்கெட்ட திமுக ஆட்சியாது. வேற எந்த வார்த்தை எனக்கு வாயில வரலையா? பொய்யை சொல்லி அதில் இன்னொரு வாக்குறுதி கொடுத்தாங்க இதே மண்ணில். யாரு? இப்ப இருக்கிற முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அமைச்சர்களும், நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நீட்டு தேர்வை ஒரே வாரத்தில் ரத்து பண்ணுவோம். மானம் கட்டுவாங்களா? மானம் ஈனம் ஏதாவது இருக்கா?